யார் நீங்க? என் பேரு லெஃப்ட், இவன் பேரு ரைட்டு. நாங்க 2 பேரும் நீ பிறந்ததுல இருந்தே உன் கூட தான் இருக்கோம். தாய் தந்த பிச்சையிலே பிறந்தேன் அம்மா, இன்று நீ தந்த பிச்சையிலே வளர்ந்தேன் அம்மா. ஐயா சாமி, எதனா போடுங்க சாமி. சரி, குப்பையில் என்ன இருக்குன்னு பாப்போமா? என்ன ஏதோ டொமாட்டோ கவர் மாதிரி இருக்கு. டொமாட்டோ நிறைய சாப்பிட வாங்கியிருப்பாங்க போல இருக்கு. கிரேஸ் அக்கா 1 மாசமா குப்பை போடலையா? சாமி அழுத்திரி சாமி. சரி, என்ன உள்ள என்ன வேற என்ன இருக்குன்னு பாப்போம். ஹேர் வாஷ், ஹேர் சீரம், தேங்காய் எண்ணெய். என்ன ஆண்ட்ரு சொன்னா சம்பாரத்துக்கு பாதி இதுலயே போயிருது போல இருக்கு. திருச்சி நீங்க அமுக்குங்க. பசர கூடமா பிச்சை எடுக்க விடுவீங்க? நல்லா இருக்கியா? செமையா. சரி, ஆமா, நம்ம தெருவெல்லாம் ஒரே சுத்தமா இருக்கே, இப்படி இருக்காதே. உள்ள போய் பாருங்க, ஏதாவது பண்ணு கிண்ணு இருக்கான்னு. ஐ அம் வெரி ஹாப்பி. ஸ்டார்ட் மியூசிக். ஆமா, டியூட்டி டைம்ல எதனா வெள்ளைன்னு சொல்லிமா யூனிஃபார்ம் எங்க? நான் என்ன பிச்சைக்காரனா? நான் ஒரு அரசியல்வாதி. 2 பேருக்கும் பெரிய வித்தியாசம்லாம் ஒண்ணும் இல்ல. நீ ஓட்டுக்காக கையேந்திர, நாங்க நோட்டுக்காக கையேந்திரோம். நீ ஏழைங்க வயித்துல அடிச்சு சம்பாதிக்கிற, நாங்க வயித்துல அடிச்சு காட்டி ஏழைங்க கிட்ட வாங்கி சாப்பிடுறோம். ஐயோ அம்மா, இன்னைக்கு யாரு முகத்துல முழிச்சேன்னு தெரியல. கேவலம் ஒரு பிச்சைக்காரிலாம் பிலாசபி பேசுறானே. யோ இங்க பாரு, பிச்சைக்காரின்னு மட்டமா சொல்லாத, கிரவுட் ஃபண்டர்னு டீசன்ட்டா சொல்லணும். ஆமா, எது கிரவுட் ஃபண்டரா? அப்படின்னா என்னமா? ஆமா, கிரவுட் கிட்ட போய் அம்மா சாமின்னு சொல்லி ஃபண்ட் கலெக்ட் பண்றல, அதான் கிரவுட் ஃபண்டர். பார்த்த பெரியோர்களே, தாய்மார்களே, அம்மா தாயே, லேட்டா வருது. உங்களுடைய பொன்னான வாக்குகளை என்னுடைய சின்னத்திலே போடுங்கள். உங்க பொன்னான காசுகளை என்னுடைய சின்னத்துல போடுங்க. ஐயோ ஐயோ, இன்னைக்கு நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலையே. இப்ப என் தலைவன் வந்து இங்க வந்து எங்களுக்காக ஓட்டு கேட்க போறான். வா தலைவா, வரப்போறது யாரு தெரியும்ல? ராக்கி பாய். ராக்கி பாயா? ராமகிருஷ்ணங்கிறது தான் சுருக்கி ராக்கி பாய்னு கூப்பிட்டேன். வாங்கண்ணா வாங்க. சில வெறும் புள்ளிகளை பெரும் புள்ளிகள் ஆக்குவது கையில் வைக்கும் கரும்புள்ளிகளேன்னு சொல்லுவாங்க. கைதட்டினா 2 பேரும் சூப்பர்ப்பா. வந்து ஏமாத்துறோம்னு சொல்றவங்க மத்தியில வந்தே மாத்திரம்ன்றத மட்டுமே என்னுடைய தம்பி முழு மூச்சா கொண்டுட்டு இருக்காரு. அண்ணா ஒண்ணுமே புரியலையாண்ணே. அது அப்படிதாயா, இது தாயா சொல்லி நான் ரொம்ப நாள் ஏமாத்தின்னு இருக்கேன். நீ தானடா கூப்பிட்ட. அந்த பனிஷ்மெண்ட்டை கொஞ்சம் ரெடி பண்ணுங்க. பனிஷ்மெண்ட் எதுக்குண்ணா ராமகிருஷ்ணன் கமெண்ட் சொல்லுங்கிறார்ல. இதுக்கு தான் இந்த அப்பதே இந்த ஸ்கிரிப்ட்ல இது வேணாம்னு. சரியா, லாஸ்டா சொல்லி முடிச்சிரோம்யா. அதனால வந்து தம்பிக்கு ஓட்டு போட்டுற அவ்வளவுதானப்பா. நீ கொடுத்த கான்செப்ட் பேசிட்டேலப்பா. பேசிட்டீங்க. இதுக்கு இவன் தான்ப்பா காரணம். சரி போங்க. இப்ப நல்லா கிளாப் வந்தா என் கான்செப்ட் எப்படின்னு இருக்கான். ஏ சோழமுத்தா போச்சா? செவனேந்தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா? ஏ அறிவு கண்ண திறந்த சீமாட்டியே, உனக்கு அன்பளிப்பா தொகுதி நீதில இருந்து இந்த 2000 ரூபாய் கொடுக்கறேன்னு வெச்சுக்க. யோ என்ன லாட்டு சீட்டை கையில குடுக்குற? ஏமா இது 2000 நோட்டுமா? ஆமா, அதுவும் சரி இதுவும் சரி. இப்பெல்லாம் இது செல்லாது. மரியாதையா 10 ரூபாய் நோட்டா 10 நோட்டு போடு. ஆமா, இந்த தொகுதியில உனக்கு ஓட்டு இருக்கா? இல்ல. ஓட்டே இல்லாத உனக்கு எதுக்கு நோட்டு? குறி. ஏண்டா இந்த மாதிரி டாக்ஸிக் அரசியல்வாதிலாம் ஓட்டுக்கு நோட்டு கொடுத்து நாட்டை கெடுத்துறானுங்க. இரு இப்ப நீ என்ன சொல்ல போறன்னு தெரியும். வெரைட்டி வெளுக்க போகுதுன்னு பாட்டை போட்டு அடிக்க போறாதானே? இல்ல, அப்புறம் புது பாட்டா அடிக்க போறேன். சரி போடு.